வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் சில்வர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். இந்த ரெட் கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட சில்வர் ப்ரைஸ் ஓப்பனிங். 44,300 பக்கமாக சில்வர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று மார்க்கெட்டு மற்றும் போன வாரம் ஃபுல்லாகவே நம்ம ரொம்ப தெளிவான முடிவில் இருக்கோம். 44,200 அப்படின்றது மிக முக்கியமான இந்த ஜோன் ரொம்ப முக்கியமானது. அந்த இடத்துல மூவிங் ஆவரேஜ் சேர்ந்து இருக்கிறனால இந்த இடத்த விட்டு கீழே வந்ததுன்னா சில்வர் மார்க்கெட் தற்காலிகமாக ப்ராஃபிட் புக்கிங் காரணத்தினால செல்லிங்க்கு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லைன்னா மார்க்கெட் பையிங்க்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். அப்படின்றத நம்ம தெளிவான முடிவோடு இருந்திருந்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனப்பர் குட்வில் சார்ட்டிங் டூல் ஓரளவு நமக்கு வார்னிங் சிக்னல் கொடுத்துருக்கு. மார்க்கெட் மிக முக்கியமான ஜோனை அப்ரோச் பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற காரணத்தினால. ஆனால் பார்த்திங்கன்னா மார்க்கெட் படிப்படியாக நம்ம மூவிங் ஆவரேஜோட சப்போர்ட்டோட அப்படியே மூவ் ஆகி அதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூலும் மார்க்கெட் பைக்கு சாதகமாக இருக்க மாதிரி மாறிடுச்சு. அடுத்த டார்கெட் ஜோனான 45,020 பக்கமாக போயிருக்கு. எப்போவுமே நாங்கள் சொல்கிறது இதுதான், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட கோடு கிடையாது, அது ஜோனு. சில சமயம் அதை தொடலாம், சில சமயம் அதை தொடுறதுக்கு முன்னாடியே செல்லிங் ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருந்த காரணத்தினால மார்க்கெட் 44,560 அப்படின்ற இடத்த தொட முயற்சி செஞ்சுருக்கு. ஏன்னா முந்தா நேற்று மார்க்கெட்டில் இது ரெசிஸ்டன்ஸாக இருந்தது, அதனால் இப்போ இது சப்போர்ட்டாக இருந்து சில்வர் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கணும். அந்த அடிப்படையில் தான் இது சப்போர்ட் கொடுக்க ஃபுல்லாக முயற்சி செஞ்சுருக்கு. இறுதியாக மார்க்கெட் க்ளோசிங் டைமில் பலன் கொடுக்காமல் கீழே 44,494 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று சில்வர் மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே நடந்திருக்கு. எப்பவும் போல் குட்விலோட சார்ட்டிங் டூல் நம்மளை கரெக்டான டைரெக்ஷனில் வச்சுருந்தது. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங்கை விட கொஞ்சம் கம்மியாகவோ இல்லை இந்த 44,200 மற்றும் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங் நடுவில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அப்படின்னா என்னென்னா, நேற்று க்ளோசிங்கை விட கம்மியாக ஓப்பன் ஆகுது, முந்தா நேற்று மார்க்கெட் க்ளோசிங்கை விட கம்மியாக ஓப்பன் ஆகுது, ஆனால் நேற்று மார்க்கெட்டுடைய ஓப்பனிங்கை விட கொஞ்சம் அதிகமாக ஓப்பன் ஆகுது. இதெல்லாம் மார்க்கெட்டில் நமக்கு ஒரு பசில் மாதிரி தான் இருக்குது சில்வர் மார்க்கெட்டில். அதுவும் இல்லாமல் இந்த 44,560 அப்படின்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். ஸோ இவ்வளவு இடத்துக்குள்ளேயும் ஒரு முக்கியமான இடத்துல சில்வர் மார்க்கெட்டோட ஓப்பனிங்கை நம்ம எதிர்பார்த்துட்ருக்குறோம். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து குட்விலோட சார்ட்டிங் டூலோட ட்ரேட் சிக்னலை உதவியோடு வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறோம், 44,200 இந்த ஜோன்லாம் கீழே வந்ததுன்னா லாபத்தை புக் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா சில்வரை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் 40,000 அப்படின்ற இடத்துலேருந்து 44,000 வரைக்கும் போயிருக்கு. இது கீழே வந்தோன்னா லாபத்தை புக் பண்ணுறதும் ஓரளவு செல்லிங் தான். அந்த அடிப்படையில் மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷர் காரணமாக தற்காலிகமாக கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஈஸியாக இந்த இடத்த எடுத்துக்காதீங்க. இந்த 44,560க்கு மேலே ப்ரைஸ் இருக்கிற சமயத்தில் கவலையே கிடையாது. மறுபடியும் சில்வர் மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்து அடுத்த டார்கெட் ஜோன் 45,020, 45,600 போன்ற டார்கெட் ஜோனை தொடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.